ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பல பேருக்கு தெரியாத நம்ம சென்னையில் பக்கத்தில் இருக்கிற வரமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். இது 2000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில். இந்த கோவிலோட சிறப்பம்சங்களும் இந்த கோயிலோட வரலாறும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்க திருவள்ளுவர் மாவட்டத்துல எருமைப்பட்டி பாளையத்துல தான் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயில இருக்கிற சிவபெருமான் வரமுக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறாரு. இதுல இருக்கிற தாயார் பெயர் வந்து காமாட்சி அம்பாள். இவங்க 2 பேருமே கல்யாண கோலத்துல அருள் பாலிக்கிறதா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இந்த கோயில் வந்து ராமாயண காலத்துல ராமர் வந்து வனவாசம் வந்தப்ப சீதையை கூட்டின்னு வனவாசம் வந்தாராம். அப்ப வந்து இங்க பக்கத்துல இருக்கிற கொசஸ்தலை ஆறு வந்து இந்த கோயில் அருகாமையில போயிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து இந்த கொசஸ்தலை ஆத்துல சீதை வந்து குளிக்க வந்திருக்காங்க. மகிஷாசுரன் வந்து சீதையை சீண்டனானா. அப்ப சீண்டன உடனே சீதை வந்து பயந்து போய் ராமரோட இடது தொடையில அமர்ந்துட்டாங்களாம். மகிஷாசுரன் எதுக்காக சீதையை சீண்டனா? மகிஷாசுரன் யாருன்ற உங்களுக்கு கேள்வி வரும். மகிஷாசுரன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன். இந்த ஊரோட முந்தைய காலத்து பெயர் என்னன்னா மகிஷாசுர மர்தனம். இந்த ஊர்ல வந்துதான் மகிஷாசுரன் மிகப்பெரிய தவம் பண்ணி இங்க இருக்கிற சிவன் கிட்ட பெண்களை தவிர மற்ற யாராலையும் என்ன அழிக்க முடியாத மாதிரி வர வேணும்ன்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வரம் கேட்கணும். சிவனும் இங்க இருக்கிற சிவன் வந்து வரமுக்தீஸ்வரர் ஆச்சு. கேட்ட வரத்தை உடனே கொடுப்பவர். அதனால என்னன்னா அவரும் வரம் கொடுத்துட்டாரு மகிஷேஸ்வரனுக்கு, பெண்களை தவிர மீதி யாராலையும் அழிவு வராதுன்ட்டு. அப்படி வந்து அவன் இந்த இடத்த ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான் மகிஷாசுர மர்தன்ட்டு. இதுதான் வந்து இப்போ நாளடைவுல தமிழ்ல மொழிபெயர்த்து எருமை வெட்டி பாளையமா மாத்திருக்காங்க. என்னன்னா மகிஷாசுரன் தலையே எருமை தானே, ஸோ அவனோட எருமன்ற அந்த பேர்ல தான் வரும். அதனாலதான் எருமை வெட்டி பாளையமா வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றேன்னா, மகிஷாசுரன் வந்து சீதை குளிக்க இந்த கொசஸ்தலை ஆத்துல குளிக்க வந்தப்ப அவன் சீண்டிட்டான். உடனே வந்து பயந்து போய் சீதையை வந்து ராமரோட இடது தொடையில அமர்ந்துட்டாங்க. உடனே ராமர் என்ன பண்றாரு, இந்த மகிஷாசுரனை பெண்களால மட்டும்தான் வதம் பண்ண முடியும் அப்படின்னு ராமருக்கு தெரியும். முக்காலமும் உணர்ந்தவராச்சு ராமரை. அப்ப என்ன பண்ணாரு, ராமர் வந்து ஒரு தர்பை புல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து 4 பக்கம் 4 திசைகள்லையும் தர்பை புல்லை வைக்கிறாரு. அந்த தர்பை புல்ல வந்து என்ன ஆகுதுன்னா தேவிகளா வடிவெடுக்கிறாங்க. அந்த தேவிகள் யார்? அங்காளம்மன், பொன்னியம்மன், கேக்கைத்தம்மன், மூலக்கல் அம்மன், இவர்களெல்லாம் சேர்ந்து மகிஷாசுரனை வதம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த அம்மன்களெல்லாம் வந்து கிராம தேவதைகளா வந்து எல்லா ஊர்லயுமே காட்சி தர்றாங்க. எல்லா பக்தர்களுக்குமே அருள் பாலிக்கிறாங்க. அதனால ராமரும் இங்க வந்து கோதண்ட ராமரா இங்க திருத்தலத்துல அவரும் காட்சி தராரு இந்த ஊர்ல. இந்த ஊரோட சிறப்பே இதுதான். இதனாலதான் இந்த ஊருக்கு வந்து எருமை வெட்டி பாளையம்னு பெயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற சிவனுக்கு என்ன சிறப்புனா, பேர்ல பாத்தீங்களா வரமுக்தீஸ்வரர். இந்த ஊர்ல இருக்கிற சிவன் என்னன்னா வரமும் கேட்ட வரங்களை உடனுக்குடனே தருவாரு, வரமும் தருவாரு, அது இல்லாம முக்தியும் தருவாரு. நீங்க வந்து இந்த பிறவியோட போதும், அடுத்த பிறவி வேணான்ற முக்தியும் இந்த சிவன் தான் தருவாரு. அதனாலதான் அவருக்கு வந்து வரமுக்தீஸ்வரன்ற பேரு. அதனால இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவனும் காமாட்சி அம்மாவும் திருமண கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. இங்க போனீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகளை உடனுக்குடனே விலக்கி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு உடனே அருள் புரிவாருன்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த கோயில் வந்து இப்போ புனரமைச்சிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து 200 வருஷம் ஆச்சாம் கும்பாபிஷேகம் நடந்து இப்போ புனரமைச்சிட்டு இருக்காங்க. இதோட ட்ரோன் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கோயில் வந்து பறந்து விரிஞ்சு எப்படி இருக்குன்னுட்டு மிகவும் பழமையான திருத்தலம். இந்த கோயிலுக்கு வந்து இப்பதான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வருகிற 2026 ஜனவரி மாசம் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்கு. அது இல்லாம வந்து மகா சிவராத்திரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த கோயில்ல மிகப்பெரிய தேரோட்டமும் நடத்த இருக்கிறதா இருக்காங்க. இந்த கோயில்ல வந்து எல்லா திரை பிரபலங்கள் வந்து தரிசனம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது இல்லாம ரொம்ப பழமையான சிவன் கோயில்ன்றதுனால சக்தி அதீதமா இருக்கும். நீங்க கேட்டது உடனுக்குடனே கிடைக்கும். நீங்க மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த கோயில்ல வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு. இந்த கோயில்ல சிவனுக்கு பின்னாடி ஒரு தீபம் இருக்கு. அந்த கருவறையில இருக்கிற தீபம் வந்து ஒரு மூச்சு காத்து கூட போக முடியாது இருக்கிற இடத்துல தீபத்துல. அந்த சிவன் வந்து ஒளி ரூபத்துல வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறதா சொல்றாங்க இங்க கோயில்ல இருக்கிறவங்க. அந்த கோயில்ல இருக்கிற சிவ தீபம் ஆடிட்டே இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க.
எல்லாருக்கும் அந்த சிவபெருமானோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து தாயாரை தரிசனம் பண்ணலாம். தாயாரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து இது இப்ப எப்படி இருந்துச்சு, 2000 வருட பழமையான கோயில் இப்ப வந்து எப்படி புனரமைச்சிருக்காங்கன்னு அந்த கோயிலோட பழங்கால புகைப்படங்கள் எல்லாம் இதுல போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தோட வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த ராஜகோபுரத்துக்கு வந்து எல்லா ராஜகோபுரமும் வந்து 3 நிலைகள் ஒற்றைப்படையில தான் இருக்கும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி. ஆனா இந்த ராஜகோபுரம் மட்டும் 4 நிலைகள்ல இருக்கா. 4 வேதங்களை குறிக்கிற மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ராஜகோபுரம்னு சொல்றாங்க. 4 வேதங்களையும் குறிக்கிறதுக்காக இந்த ராஜகோபுரம் 4 நிலையில அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம வந்தது வந்து நவராத்திரி காலம் கொழு வச்சிருக்கிறாங்க. அது அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த காலம் இது. இப்ப பாத்தீங்கன்னா கொழு எல்லாம் சூப்பரா வச்சிருக்கிறாங்க இந்த கோவில்ல. அது இந்த நேரத்துல வந்து நம்ம சிவபெருமானும் அம்பிகையும் வழிபட்டு போனோம்னா நம்மளுக்கு அதீத சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும், கேட்டது உடனே நடக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த கோயில்ல. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரகாரம் தனித்தனியா வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகர் பிரகாரம் இருக்கு. இதுல வந்து இருக்கிற முருகரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போலாம். இந்த கோயிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கொடிமரமே கிடையாது. அது இல்லாம இந்த கோயில்ல நவகிரக சன்னதியே கிடையாது. ஏன்னா வந்து நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறது சிவன் தான். அதனால நீங்க இந்த சிவனை வணங்கினாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதனால இங்க நவகிரக சன்னதியும் கிடையாது, கொடிமரமும் கிடையாது. நீங்க வந்து வணங்கிட்டு போகலாம். இங்க வந்தீங்கன்னா இங்க கால பைரவருக்கு உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் உணவு அழிச்சிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சாமி தரிசனம் பாருங்க. இந்த கோயிலை மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்க்க வர முடியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு.